கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன். அப்படி என்றால் நாம் அழும்போது தேவனால் சும்மா இருக்க முடியாது. அவர் நம்மை படைத்தவர், அவர் நமக்காக ஜீவனை தந்தவர். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்கள் அழும்பொழுது தேவனாலே அமைதியாக இருக்க முடியாது. ஆகவேதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அழ வேண்டும். நாம் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது கவலைப்படுகிறோம், அழுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் அழுகிறோமா? தேவனிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை சொல்லுகிறோமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பல்வேறு ஆட்களிடத்தில், பல்வேறு நபர்களிடத்தில் அல்லது மற்றவர்களிடத்தில் நாம் சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் தேவனிடத்தில் சொல்லுகிறோமா? தேவனிடத்தில் நாம் அழுகிறோமா? தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்தில் அழும் பொழுது நம்முடைய அழுகையின் சத்தத்தை, நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய வேதனைகளையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அதன் நிமித்தம் அவர் நம்முடைய வாழ்விலே வந்து தேவன் நமக்காக கிரியை செய்து ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு 10 வாதைகளை அனுப்பி பார்வோனிடத்திலிருந்து, எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நடத்தினார், கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய எந்த தேவைகளானாலும் எந்த பிரச்சனைகளானாலும் தேவனிடத்தில் சொல்லுவோம். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அழுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுகிறோம்? அல்லது பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டு, அல்லது பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு நம்முடைய பலனையும் நாம் இழந்து, அல்லது மற்றவர்களிடத்தில் பிள்ளைகளை பற்றி சொல்லி இப்படியாக பாரப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அது தேவையே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், பிள்ளைகளுக்காக அழுங்கள். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று தாவீது ராஜா சொன்னது போல, இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னது போல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னது போல, நாங்கள் யாவரும் செய்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது எங்கள் இருதயத்தை ஊற்றிவிடும். பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்திலே அழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.